نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وحل الله البيع وحرم الربا صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كسب الحلال فريضة بعد الفريضة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமா. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் நடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் காரைக்கால் மாவட்ட ஜமாத்துல் உலமாவின் சார்பாக நடத்தப்படக்கூடிய ரபீஉல் அவ்வல் மாத தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி இரண்டாவது நாளான இன்று மஸ்ஜித் நூர் பள்ளிவாசலில் இப்பள்ளிவாசலுடைய தலைவர் அபுல் ஹசன் நானா அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகிறது. மேலும் இவ்வகையில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் இம்மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள், மேலும் இம்மஸ்ஜிதை சுற்றி இருக்கக்கூடிய மொஹல்லாவாசிகள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து எனது உரையை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியாபாரம் எப்படி இருந்தது என்பதை பற்றி மட்டும் நாம் பேசுவதாக இருந்தால் பல மணி நேரங்கள் நாம் பேசலாம். இப்போ இந்த மஜ்லிஸினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நமக்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த முறையிலே நாம் வியாபாரம் செய்வோமேயானால் நமக்கு அது ஹலாலாக, நம்முடைய குடும்பத்திற்கு அது ஹலாலாக, நம்முடைய இரு வாழ்விற்கும், துன்யாவுடைய வாழ்விற்கும் சரியானதாக, மறுமையினுடைய வாழ்விற்கும் சரியானதாக அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து அந்த மனிதன் தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்கு, தன்னுடைய குடும்பத்தை கவனிப்பதற்காக வேண்டி அவனுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அந்த பொருளாதாரத்தை அவன் எப்படி ஈட்ட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லும் பொழுது, தபரானியிலே பதிவாகக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, ஐயுல் கஸ்பி அஃதல், எந்த சம்பாத்தியம் மிக சிறந்தது என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமலுர் ரஜுலி பியதிஹி, ஒரு மனிதன் தன் உழைப்பால், தன் கரத்தால் உழைத்து உண்ணுகின்றானே அதுதான் சம்பாத்தியத்திலே மிகவும் சிறந்தது. வகுல்லு பைஇன் மபரூரும், மேலும் அனுமதிக்கப்பட்ட அனைத்து வியாபாரங்களும் அவனுக்கு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு உண்டான எல்லா வழிவகைகளையும் அவனுக்கு செய்து தரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார். ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் தேவை என்று சொன்னால், ஒன்று அவன் ஏதேனும் ஒரு இடத்திலே அவன் வேலை செய்ய வேண்டும், அல்லது சுயமாக வியாபாரங்கள் செய்ய வேண்டும். அந்த வியாபாரம் செய்யக்கூடிய அந்த முறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபார களத்திலே, கடைவீதியிலே அவர்கள் இறங்கிய வயது என்ன சொன்னால் 9 வயசு. ஹஜ்ரத் அபூ தாலிபுடைய கரத்தை பிடித்து கொண்டு கடைவீதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு 9. படிப்படியாக
வியாபாரத்தினுடைய அந்த நுணுக்கங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு தனது 25வது வயதிலே ஷாம் என்று சொல்கின்றோமே சிரியா, அந்த சிரியா நாட்டிற்கு அவர்கள் பொருளாதாரத்தை தனது அந்த வியாபார பொருட்களை சரக்குகளை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்வதற்காக வேண்டி புறப்படுகிறார்கள். இது நீண்ட சம்பவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுப்பதற்கு முன்பதாகவே மக்காவாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்ன சொன்னாங்க? அல் அமீன் அஸ் சாதிக், சாதிக்குல் அமீன், உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர் என்ற பட்டத்தை கொடுத்தாங்க. ஆனால் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நபித்துவம் பட்டம் ஒன்றும் கொடுக்கப்படலை, இன்னும் நபித்துவம் கொடுக்கப்படலை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொன்னாங்க? இவர் சாதிக், உண்மை பேசக்கூடியவர், அல் அமீன், நம்பிக்கையாளர் என்ற அந்த பட்டத்தை கொடுத்தாங்க. அந்த அளவிற்கு வியாபாரத்திலே வியாபார நுணுக்கங்களையும் கற்றிருந்தார்கள். அந்த வியாபாரத்தை உண்மையாக செய்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், முதலாக அந்த ஷாம் தேசத்துக்கு யாருடைய சரக்கு கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய சரக்கத்தை முதல்ல கொண்டு போகிறாங்க. பொதுவாகவே வியாபார சரக்குகளை கொண்டு போய் ஷாமில் அதை விற்றுட்டு மிகப்பெரிய லாபம். ஒவ்வொரு தடவையும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த வியாபார சரக்குகளை கொண்டு போவாங்க, வியாபாரம் செய்வாங்க, லாபங்கள் கிடைக்கும், அதை கொண்டு வருவாங்க. எப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த வியாபார சரக்குகளை கொண்டு போனாங்களோ, கொண்டு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றாங்க, வரும்பொழுது பார்த்தா பல மடங்கு லாபம் கிடைச்சிருக்கு, பன்மடங்கு லாபம் கிடைச்சிருக்கு. அப்படி லாபம் கிடைக்கும் பொழுது யார் அந்த வியாபாரத்திற்காக சென்றார்களோ அவர்களுக்கு கூலியாக ஒவ்வொரு நபருக்கும் 4 ஒட்டகங்கள் கொடுப்பது வழக்கம். கூலியாக என்ன செய்வாங்க? இப்போ நம்ம பணம் கொடுக்குறோம்ல, அக்கௌண்ட்டில் போட்டுறோமா இல்லையா, நேரடியாக அக்கௌண்ட்டுக்கு போயிடும், அப்புறம் தான் ஏடிஎம் போட்டு எடுத்துக்கணும். ஆனால் அப்போ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு கூலியாக ஒவ்வொருவருக்கும் 4 ஒட்டகங்கள் கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு இருந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்திற்கு சென்று திரும்ப வந்தவுடன் அதிக லாபம் கிடைத்ததின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்த ஒட்டகங்கள் 8 டபுளாக கொடுத்தாங்க. ஏன்? பன்மடங்கு லாபம் கிடைச்சிருக்கு. இதில் பல படிப்பினை நமக்கு இருக்குது. எத்தனையோ வியாபாரிகள், முதலாளிகள் இருப்பாங்க. நம்முடைய தொழிலாளிகளின் மூலமாக நமக்கு அதிக லாபம் கிடைத்தால் நம்முடைய தொழிலாளிக்கு என்ன செய்யணும்? அந்த லாபத்திலிருந்து ஒரு பங்கு கொடுக்கணும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது. நிறைய படிப்பினைகள் இதில் இருக்குது, சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் ஒன்று இது. லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் பொழுது தன்னிடத்திலே வேலை செய்யக்கூடிய அந்த வேலையாட்களுக்கு என்ன செய்யணும்? சம்பளத்தை அதிகமாக கொடுக்கணும். இதுதான் முறை. இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வியாபாரத்தை மிகவும் நுணுக்கமாகவும் சரியாகவும் உண்மைகளை பேசி உண்மைகளை சொல்லியே வியாபாரம் செய்தார்கள் என்பதாக வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ முழுமையாக வரலாறு சொல்றது இப்போ நோக்கம் இல்லை. நம்ம எப்படி வியாபாரம் செய்யணும்? குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள்? ஒவ்வொரு வியாபாரிகளும் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, வியாபாரம் செய்வதற்கு உண்டான நிபந்தனைகள் என்ன என்பதை இந்த பயானிலே சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருத்தர் வியாபாரம் செய்கிறாருன்னு வைங்க, வியாபாரத்தை பற்றி மட்டுமே குர்ஆனில் 17 வசனங்கள் வருது. அந்த 17 வசனங்களுடைய தஃசீரை மட்டும் நம்ம சொன்னோன்னு வைங்க, 10-12 நாள் பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் வியாபாரத்தை பற்றி இருக்கு. நேரம் குறுகிய நேரமாக இருக்கிறதுனால நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒருத்தர் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கு. அதில் முதல் நிபந்தனை என்னன்னு சொன்னால், அவர் பருவ வயதை அடைந்தவராக இருக்கும். 2வது, வியாபாரம் செய்யக்கூட வியாபாரம் செய்கிறார்னு சொன்னால் அவருக்கு அரபியில் பாயின்னு சொல்லுவாங்க. அந்த பொருளை வாங்கக்கூடியவருக்கு முஷ்தரின்னு சொல்லுவாங்க. விற்கக்கூடியவர், வாங்கக்கூடியவர் 2 பேருமே என்ன செய்யணும்? இந்த வியாபாரம் செய்யும் பொழுது இருவருமே பொருந்தி கொள்ள வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் சூரத்து நிசால, இல்லா அன் தகூன திஜாரத அன் தராவின் மின்கும், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் இருக்கிறதே, அதாவது பாயிர் முஷ்தரி, விற்கக்கூடியவர் வாங்கக்கூடியவர், இருவருக்கு மத்தியிலேயும் என்ன இருக்கணும்? பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த பொருத்தம் இருக்கும் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இது 2வது. 3வது நிபந்தனை என்னன்னு சொன்னால்,
தனக்கு சொந்தமான பொருளை தான் விற்கணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்குதா? தனக்கு சொந்தமான பொருளை தான் விற்கணும். இன்றைக்கி இந்த பிளாட்லாம் விற்கிறாங்க பாருங்கள், பிளாட்லாம் விற்கிறாங்க பாருங்கள், அவனுக்கு சொந்தமாகவே இருக்காது, அடுத்த பிளாட்டையும் சேர்த்து விற்றுருவான். எப்போ தெரியும்? விற்றதுக்கு பின்னால் அவர் பல கோடி செலவு செய்து வீட்டையும் கட்டிடுவார். அதுக்கு பிறகு தான் என்ன தெரிய வரும், இது யார் விற்றாரோ அவரோட இடமே இது இல்லை அப்படின்னு. இப்போ கண்ணியமிக்கிறவங்க யோசித்து பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை வச்சு நமக்கு சொல்லி காட்டுறாங்க, நாம் விற்கக்கூடிய அந்த பொருள் இருக்கிறதே தனக்கு சொந்தமானதாக இருக்கணும். திருமிதிய ஒரு ஹதீஸ் வருது, ஹஸரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லா தபி மா லைஸ இந்தக, உன்னிடத்திலே எது இல்லையோ அதை நீ வியாபாரம் செய்யாத, விற்காது. இப்போ தன்னிடத்திலே இருக்கக்கூடிய தனக்கு சொந்தமானதை மட்டுமே வியாபாரம் செய்ய என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நான்காவது, ஷரியத்திலே எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமே வியாபாரம் செய்யும். ஷரியத்தில் எது அனுமதிக்கப்பட்டிருக்குதோ அதை மட்டும் என்ன செய்யணும்? வியாபாரம் செய்யணும். அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வருது, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ இதா ஹர்ரம அலா கௌமின் அக்ல ஷைஇன், ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பொருளை சாப்பிடுவதை ஹராமாக்கி விட்டான் என்று சொன்னால், ஹர்ரம அலைஹிம் சமனஹு, அந்த பொருளை விற்று வரக்கூடிய பொருளாதாரம் இருக்கிறதே அதுவும் அவனுக்கு ஹராம். அல்லாஹ் எந்த பொருளை ஹராமாக்கிட்டானோ, சாப்பிடுவதை ஹராமாக ஆக்கிட்டானோ, அந்த பொருளை விற்று வரக்கூடிய பொருளாதாரம் இருக்கிறதே அதுவும் ஹராம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதனுடைய விளக்கங்கள் நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்த நிபந்தனை என்னவென்று சொன்னால், எந்த பொருளை நாம் விற்கின்றோமோ அது ஒப்படைக்க முடியக்கூடிய பொருளாக இருக்கும். வானத்தில் போகக்கூடிய ஃப்ளைட்டை விற்கிறது, தண்ணியில் இருக்கக்கூடிய மீனை விற்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. எந்த பொருளை நாம் விற்கின்றோமோ அந்த பொருள் ஒப்படைக்கப்படக்கூடியதாக இருக்கணும். யார் வாங்குறாரோ அவர் என்ன செய்யணும்? அந்த பொருள் ஒப்படைக்க முடியக்கூடிய பொருளாக இருக்கணும். அடுத்த நிபந்தனை என்னவென்று சொன்னால், எந்த பொருளை வாங்க போகிறாரோ அந்த பொருள் பார்ப்பதற்கு வசதி உள்ளதாக இருக்கும். பொருளை பார்த்து தான் வாங்கணும். பொருளை பார்க்காம என்ன செய்யறது? பிஸ்னஸை ஃபோன்லேயே முடிச்சுக்கிறது, அப்படிலாம் செய்யக்கூடாது. அடுத்த நிபந்தனை என்னன்னு சொன்னால், விலை அதிகபட்சமாக இருக்க வேண்டும். விலை என்ன செய்யணும்? அறியப்பட்டதாக இருக்கணும். இன்றைக்கி எம்ஆர்பி ரேட்னு ஒன்று போடுறான், இருக்கா? பொதுவாக நம்ம பொருள் வாங்கணும்னு சொன்னால் எம்ஆர்பி ரேட்னு ஒன்று அதில் இருக்கும். அதிலிருந்து என்ன செய்வாங்க? 5 ரூபா அல்லது 2 ரூபா குறைச்சி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது தெரியுமா? என்கிட்டயே வாங்கினாங்க, ஒரு கடையில் போய் பொருள் வாங்கினேன், அதில் எம்ஆர்பி ரேட்டு பார்க்கும்போது 35 ரூபா போட்டுருக்கு, ஆனால் என்கிட்ட 37 ரூபா வாங்கினான். அப்படியே மாறி போச்சு இன்றைக்கி வியாபாரம். 35 ரூபா பொருள் எம்ஆர்பி போட்டிருக்குது, ஒன்று 1 ரூபா குறைச்சி கொடுத்தாலும் 34 ரூபாய்க்கு கொடுக்கணும் எனக்கு அந்த பொருளை, ஆனால் 37 ரூபா என்கிட்ட வாங்கினான். ஆனால் இன்றைக்கி அப்படியே தலைகீழாக இன்றைக்கி மாறி போயிடுச்சு வியாபாரங்கள். இப்படியாக 7 நிபந்தனைகளை வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த நிபந்தனைகளை உட்பட்டு தான் என்ன செய்யணும்? வியாபாரங்கள் செய்யணும். பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். வியாபாரிகள் இருவருமே புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு சொந்தமானதை விற்க வேண்டும். ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டதை வியாபாரம் செய்ய வேண்டும். வியாபாரம் செய்யக்கூடிய பொருள் ஒப்படைப்பதற்கு முடியக்கூடியதாக பொருளாக இருக்க வேண்டும். பார்ப்பதற்கு வசதி உள்ள பொருளாக இருக்க வேண்டும். விலை அறியப்பட்டிருக்க வேண்டும். இந்த 7 விதமான நிபந்தனைகளை குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நம்முடைய முஹத்திஸீன்கள், சட்டக்கலை வல்லுநர்கள் என்ன செய்கிறாங்க? நமக்கு சொல்லித் தர்றாங்க. சரி, இந்த நிபந்தனைகள் உட்பட்டு ஒருத்தர் வியாபாரம் செய்கிறார். ஒரு வியாபாரி இடத்துல இருக்கக்கூடாத தன்மைகள், ஒரு வியாபாரிகிட்ட இருக்கிற தன்மைகளை நான் அடுத்து சொல்கிறேன். வியாபாரி இடத்துல சில தன்மைகள் இருக்கக்கூடாது. அதில் முதல் தன்மை என்னன்னு சொன்னால், பதுக்கி வச்சு விற்கிறது. ஒரு பொருளை என்ன செய்கிறது? பதுக்கி வச்சு விற்கிறது. இப்போ இந்த பொருளை நம்ம வெளியாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதிக லாபம் கிடைக்காது. பதுக்கி வச்சுருவோம். எப்போ மக்களுக்கு தேவைப்படுகிறதோ, அத்தியாவசிய தேவையாக, அவசர தேவையாக ஏற்படுகிறதோ அப்போ என்ன செய்வோம்? வெளியே கொண்டு வந்துக்குவோம் என்பதாக பதுக்கி வச்சு என்ன செய்யக்கூடாது? வியாபாரம் செய்யக்கூடாது. இது வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளிடத்தில் இருக்கக்கூடாத தன்மை. இந்த தன்மை இருக்கக்கூடாது. ரெண்டாவது, ஒவ்வொன்றுக்கும் ஆதாரங்கள், சம்பவங்கள் நிறைய இருக்குது. ஆனால் சொல்கிறதுக்கு உண்டான நேரம் இல்லை.
ரெண்டாவது பொய் சொல்லக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பொய் இல்லாத வியாபாரமே கிடையாது. வியாபாரம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே இன்றைக்கி பொய் தான் என்ன இன்னைக்கு அதிகமாக இருக்கு. கண்ணிமிக்க நம்ம யோசித்து பார்க்கணும். பொய் சொல்லி என்ன செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது. அடுத்து வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடாது. நாளைக்கு பணம் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும், ஃபோன்பேயோ ஜிபேயோ அனுப்பிடணும். நாளைக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டா என்ன செஞ்சிடணும், உடனடியாக அந்த பணத்தை நாளைக்குன்னு நாளைக்கு கொடுத்துடணும். இல்லை 2 நாள் கழிச்சு தரேன்னு சொன்னால் 2 நாள் கழிச்சு என்ன செஞ்சிடணும், பணத்தை கொடுத்துடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு ஏழை சஹாபி, அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, யார சொல்ல ஏதாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, அவங்கள்ட்டையும் ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தை, இந்த தருணத்தை ஒரு யஹூதி யூஸ் பண்ணிக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் உங்களுக்கு பணத்தை தர்றேன், எனக்கு 2 மாதங்கள் கழித்து பேரித்தம்பளமாக கொடுத்துருங்க. இப்போதைக்கு நான் அதை பணமாக தரேன், திருகங்களாக நான் தர்றேன், 2 மாதங்கள் கழித்து எனக்கு பேரித்தம்பளமாக கொடுத்துருங்க அப்படின்னு என்ன செஞ்சான், அந்த யஹூதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சேன்னு சொன்னால் அந்த திருகங்களை கொடுத்தான். அந்த ஏழைக்கு கொடுத்தாங்க. அந்த ஏழை அவர் வாங்கிட்டு போயிட்டார். 2 மாதங்கள் முடிவதற்கு 2 நாட்களுக்கு முன்பதாகவே 2 மாதங்களுக்கு முன்பதாக 2 நாளைக்கு முன்பதாகவே அந்த யஹூதி என்ன செய்கிறான்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறார், உங்கள்கிட்ட கொடுத்த அந்த பணத்திற்கு திருகத்திற்கு பகரமாக எனக்கு பேரிச்சம்பழம் கொடுங்க அப்படின்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னும் 2 நாள் பாக்கி இருக்குதுப்பா, 2 மாதம் நீ 2 மாதம் தவணை சொன்னேன், அதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்படிலாம் கிடையாது, 2 மாதம் முடிஞ்சிருச்சு. எப்படி கேட்டான் தெரியுமா அந்த யஹூதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையை பிடிச்சி கேட்குறான். பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, கடுமையான கோபம். உமர் ரலியல்லாஹு வந்து நமக்கு நல்லா தெரியும், வெட்டு 1 துண்டு 2 தான். அவங்கள்ட்ட பேச்சுக்கே வேலை கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி யாராச்சும் பேசிட்டாலே கடும் கோபம் வரும் அவங்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையை பிடிச்சி கேட்குறான் அந்த யஹூதி. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரொம்ப கடுமையான கோபம் வந்துருச்சு உமர் ரலியல்லாஹு தஆலா. அவங்க சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா எனக்கும் அவருக்கும் மத்தியில் உள்ள பிரச்சனை, நீங்கள் இதில் வந்து தலையிடாதீங்கன்ட்டான். உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, அவருக்கு 20 வசக்கு அதிகமாக கொடுத்துருங்க. ஒரு வசக்குன்னு சொன்னால், ஒரு வசக்கு அப்படிங்கிறது 180 கிலோ, 20 வசக்குங்கிறது 3600 கிலோ என்ன செஞ்சாங்க, அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பேரிச்சம்பழங்கள் அந்த யஹூதிக்கு கொடுத்தாங்க என்பதாக சரித்திரத்தை நாம் பார்க்கணும். இப்போ வாக்குறுதிக்கு என்ன செய்யக்கூடாது, மாறு செய்யக்கூடாது. அடுத்தது தந்திரம் செய்து வியாபாரம் செய்யக்கூடாது. வியாபாரத்தில் என்ன செய்யக்கூடாது, தந்திரம் கூடாது. இப்போ பொதுவாக நம்ம பார்க்குறோம், தந்திரம் செஞ்சு ஒருத்தர் வியாபாரம் செஞ்சு அதிகமான லாபத்தை ஈட்டி கொடுத்துட்டாருன்னு சொன்னால் முதலாளி என்ன செய்வார், அவருக்கு கூட ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுப்பார். ஜரீபுன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய அடிமைகிட்ட ஒரு ஒட்டகம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த ஒட்டகத்தினுடைய மதிப்பு நல்ல ஒட்டகம் அது. ஆனால் அதை வந்து குறைவான திருகம், ஒரு 300 திருகத்துக்கு அதை வாங்கிட்டு வந்துட்டார். 300 திருகத்துக்கு என்ன செஞ்சார், அந்த ஒட்டகத்தை வாங்கிட்டு வந்துட்டார். இதே நம்மளுடைய முதலாளியாக இருந்தால், இப்போ இருக்க நம்முடைய முதலாளியாக என்ன செய்வாங்க, அவரை பாராட்டி அவருக்கு என்ன செய்வாங்க, அதிகமான பொருட்கள் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க, இல்லை சட்டத்துறையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த ஒட்டகத்தை அப்படியே தடவி பார்த்தாங்க. அந்த ஒட்டகத்தை தடவி பார்க்கும் பொழுது இது 300 திருகத்திற்கு உண்டான ஒட்டகம் அல்ல, இதை விட அதிகமாக என்ன செய்யணும் கொடுக்கணும்னு இன்னும் 100 திருகம் அதிகமாக கொடுத்தாங்க. மீண்டும் அந்த ஒட்டகத்தை என்ன செய்கிறாங்க, தடவி பார்க்குறாங்க, இன்னும் அதிகமாக 100 திருகம் கொடுங்க. இப்படியாக கொடுத்து இறுதியாக 900 திருகங்கள் கொடுத்தார்கள் என்பதாக வரலாற்றிலே வருகிறது. கண்ணியமிக்கிற நான் யோசித்து பார்க்கணும். இப்போ தந்திரம் செய்து என்ன செய்யக்கூடாது, பொருளை விற்கக்கூடாது. அடுத்தது அளவு நிறுவையில் என்ன செய்ய, மோசடி செய்யக்கூடாது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தை பற்றி எல்லாம் சொல்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அளவை நிறுவைகளில் குறை செய்வாங்கன்னா 2 தராசு வச்சுக்குவானுங்கண்ணா. எப்படி 2 தராசு, அளந்து வாங்கிறதுக்கு ஒரு தராசு, அளந்து விற்கிறதுக்கு ஒரு தராசு. அளந்து வாங்கும்போது அதிகமாக வாங்குவான், அளந்து விற்கும்போது குறைவாக கொடுப்பான்.
யார் இப்படி அளவை நிறுவையிலே மோசடி செய்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன இருக்கு? வயல் என்று சொல்லக்கூடிய நரகம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வயலுல் முத்தஃபிஃபீன். அல்லாஹ் இதில் தெளிவாக சொல்கிறான். அல்லதீன இதக்தாலும் அனன்னாசி எஸ்தவுஃபூன். மக்களிடத்திலே எடை போட்டு வாங்கும் பொழுது கரெக்டாக வாங்குவான். எஸ்தவுஃபூன் கரெக்டாக வாங்கிடுவான். இதா காலூகும் அவ்வசனூகும் யுக்சிரும். திரும்ப கொடுக்கும் பொழுது என்ன செய்வான்? அளந்து கொடுக்கும் பொழுது அவன் அதை குறைவாக கொடுப்பான். இந்த வேலையை யார் செஞ்சா? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தாருக்கு சொன்னாங்க, இப்படி அளவு நிர்வகிலாம் அப்படி மோசடி செய்யாதீங்கப்பா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வலா தன்குசுல் மிக்யால வல் மீசான். அளவு நிர்வகில் என்ன செய்யாதீங்க? குறைபாடு செய்யாதீங்க. அப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அவங்கள கூட்டத்தார் சொன்னாங்கன்னா, ஷுஐபே உங்களுக்கு தெரியாதா, இது நம்முடைய வழக்கம், இது நம்முடைய வழக்கம், அந்த ஊருடைய வளமையாது. வாங்கும் பொழுது நிறைய வாங்குறது, கொடுக்கும் பொழுது குறைவாக கொடுக்கிறது, இது நம்முடைய ஊர் வளமை என்பது உனக்கு தெரியாதா என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவருடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள் என்பதாக குர்ஆன் ஷரீஃபிலே அந்த சரித்திரம் வருகிறது. அடுத்ததாக நிர்பந்திக்கப்பட்டு என்ன செய்யக்கூடாது? ஒரு பொருளை வாங்கக்கூடாது, நிர்பந்தித்து வாங்கக்கூடாது. சில பேருக்கு கஷ்ட நஷ்டம் இருக்கும். கஷ்டமான நிலைமையில் என்ன செய்வார்? வீட்டை விற்பார். இந்த வீட்டை விற்றா தான் மகளுக்கு கல்யாணம் முடிக்க முடியும். இன்றைக்கி அதிகமாக என்ன செய்கிறாங்க? திருமணத்திற்காகத்தான் ஒன்று கடையை விற்கிறது, இல்லை வீட்டை விற்கிறது. இது நடக்குதா இல்லையா? நம்மளுடைய ஊர்களில் பல நாடுகள் அப்படி நடந்துட்டு தான் இருக்குது. அப்படியே அதை கஷ்டத்தில் விற்கும் பொழுது ஒரு 20 லட்சம் வைங்க வீடு, அவற்றை நம்ம என்ன செஞ்சிடலாம்? அடித்து பிடிச்சி வாங்கிடலாம், கம்மியாக குறைச்சி வாங்கிடலாம். அப்படி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்ன செய்யக்கூடாது? அடித்து வாங்கக்கூடாது. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒரு வீடு வாங்கினாங்க. வாங்கியதற்கு பிறகு அந்த வீட்டிற்கு உள்ளிருந்து சில சப்தங்கள் வருது. வீட்டு உள்ளேருந்து சப்தங்கள், அதாவது அழக்கூடிய சப்தம் வருது. உடனே ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த வீட்டில் என்னுடைய சகோதரர் அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய என்னுடைய சகோதரர் அவருடைய குடும்பத்தை இந்த வீட்டிலிருந்து வெளியேற்றி விட்டு என்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்து இந்த வீட்டிலே அமர வைப்பது என்பது மிகவும் இது ஒரு மோசமான ஒரு காரியம், அவரை நிர்பந்தித்து செய்யக்கூடிய ஒரு காரியம். எனவே இந்த வீட்டை காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. வாங்கினதற்கு பிறகு அந்த வீட்டை அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? நான் அன்பளிப்பாக கொடுத்துட்டேன்ட்டாங்க. பணத்தையும் கொடுத்துட்டாங்க, வீட்டை அன்பளிப்பாகவும் கொடுத்துட்டாங்க. அப்போ நிர்பந்தித்து என்ன செய்யக்கூடாது? ஒரு பொருளை என்ன செய்யக்கூடாது? நம்ம வாங்கக்கூடாது. அடுத்து பொருட்களில் குறைகள் இருக்குமேயானால் அதை சொல்லி விற்கணும். பொருட்களில் குறைகள் இருந்தால் அதை சொல்லி விற்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வியாபாரிகள் செய்யக்கூடிய தந்திரம் என்ன தெரியுமா? எதில் குறைகள் இருக்கோ அதிரடி ஆஃபர், பாதிக்கு பாதி, 30%, 50% போட்டு அந்த குறை உள்ள பொருட்கள்லாம் தள்ளி விட்டுறது. அந்த குறை உள்ள பொருட்களை வாங்க போகிற மத்தியில் தள்ளுபடின்னு போட்ட உடனே பெரும் கூட்டம் போகும், பெரும் கூட்டம் அலமோதும் அந்த கடையில். ஆனால் ஒரு நிபந்தனை வச்சுருப்பாங்க, தள்ளுபடியில் வாங்கிய பொருள் மீண்டும் பெற்றுக்கொள்ளப்படாது. ஏன் தெரியுமா? என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். தள்ளி விட்டாச்சு, வாங்க முடியாது, ஒன்றை தள்ளியாச்சு, தள்ளுபடி தள்ளினா என்ன செய்ய முடியாது, மீண்டும் வாங்க முடியாது. ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லலை. ஏதேனும் குறை இருக்குமே ஆனால் அந்த பொருளை வாங்கி கொண்டு வேறொரு பொருளை என்ன செய்யணும்? உங்களுக்கு கொடுக்கணும்னு மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டு. குறையுள்ள பொருள் என்ன செய்யணும்? சொல்லி விற்கணும். அப்படி சொல்லி விற்காம தந்திரமான முறையில் வாங்கி வந்த பொருளாதாரத்தை, முழு பொருளாதாரத்தையும் என்ன செஞ்சாங்க? சதக்கா செய்ததாக வரலாறு நமக்கு பேசுகிறது. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய வியாபாரி. அவருடைய பணியாளர்கிட்ட சொல்லி விற்கிறாங்க. அவங்க துணி வியாபாரி. அவங்க இந்த துணியில் குறை இருக்குது, இதை குறைய சொல்லி நீ விற்றுட்டு வரணும் அப்படின்னு. இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும் வியாபாரத்திற்காக, என்ன செய்யணும்? விற்கிறதுக்காக ரொம்ப தூரம் போகணும். போகிற வழியில் அவரை மறந்துட்டார். போய் என்ன செய்கிறாரு? அந்த குறைய சொல்லாமலேயே துணி எல்லாம் விற்று கிட்டத்தட்ட நம்முடைய காசுக்கு 2 லட்சம் ரூபா, நம்ம காசுக்கு எவ்வளவுங்க? 2 லட்சம் ரூபா என்ன செய்கிறாரு? வியாபாரம் செஞ்சு 2 லட்சம் ரூபா லாபத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. யார்கிட்ட? இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கொடுக்குறாரு.
அப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்டாங்க, அந்த குறையை சொல்லி நீ அந்த பொருளை வித்தியா? இல்லை, சொல்லலை. போகும்போது நான் சொன்னனா இல்லையா? இந்த துணியில் குறை இருக்கிறது, அதை சொல்லி தான் விற்கிறேன் நான் சொன்னனா இல்லையா? நான் மறந்துட்டேன். அப்போ என்ன செஞ்சிரு, இந்த 2 லட்சத்தையும் தர்மம் செஞ்சிருந்தான். இதை நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? யோசிச்சு பாருங்க. வந்த வரைக்கும் லாபம்ட்டு உடனே அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். ஆனால் இதை மார்க்க நமக்கு சொல்லித்தரது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல், அதற்கு பிறகு வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நம்மளுடைய இமாம்கள் இதை நமக்கு கற்றுத்தரல. தந்திரம் செஞ்சு என்ன செய்யக்கூடாது, அந்த பொருளை நம்ம விற்கக்கூடாது. குறை இருந்தால் அதை சொல்லி நம்ம என்ன செய்யணும், நாம் விற்க வேண்டும் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. அடுத்து நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் வியாபார இடத்துல இருக்கக்கூடாத என்ன செய்ய விஷயம் என்னன்னு சொன்னால், விளைச்சல் இன்னும் வரலை, அதுக்கு முன்னாடி என்ன செய்யறதுன்னு சொன்னால் அந்த விளைச்சலை விற்கிறது. விளைச்சலே ஒன்றும் வரலை, அந்த வயலை பார்த்து என்ன செய்யறது, அந்த வயலை விற்கிறது. குத்தகை கூடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குத்தகை கூடுறதுங்கிறது நம்ம மார்க்கத்திலே கிடையாது. இது குத்தகைங்கிறது வயல் மட்டும் இல்லை, வயல் வரப்பு மட்டும் இல்லை. இன்றைக்கி வீடுகளில் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி வீடுகள் 5 லட்சத்துக்கு 6 லட்சத்துக்கு குத்தகைக்கு விடுறாங்க. எத்தனை வருஷம் வேணாலும் அவர் வீட்டில் இருந்துக்கலாம், வீட்டுக்கு வாடகை கிடையாது. ஆனால் அது வரைக்கும் அவர் என்ன செய்வார் சொன்னால், அந்த 5 லட்சத்தை பேங்கில் போட்டுருவார். இப்போ பேங்கில் போட்டு வச்சுருக்கிறோம்னு சொன்னால் 1 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருந்தால் வருஷத்துக்கு 4000 ரூபா வட்டி கொடுப்போம். இந்த கணக்கில் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? எல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம்ல, எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். 1 லட்ச ரூபா ஒரு வருடம் முழுவதும் அப்படியே இருந்துன்னு சொன்னால் 1 லட்ச ரூபாய்க்கு 4000 வட்டி கொடுப்பான். அப்போ 5 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ வச்சு, 20,000 ரூபா. இப்போ வருஷத்துக்கு வட்டி மட்டும் எவ்வளோ வந்துட்டு இருக்குது. அந்த வீட்டில் அவர் எவ்வளோ நாள் அந்த அவரை குத்தகைக்கு கொடுத்து இருக்கிறாரோ அவ்வளோ நாள் வரைக்கும் அவருக்கு என்ன செய்யும், வட்டி வந்துக்கிட்டே இருக்கும். வட்டியை பற்றி பின்னாடி வருது, நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ நான் செய்யக்கூடிய வியாபாரம் இருக்கிறது, அது என்ன செய்யக்கூடாது, விளைச்சல் வருவதற்கு முன்பதாகவே அதை முன்கூட்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை விற்கக்கூடாது. ஏன்னா அதில் சில இடங்களில் லாபம் வரும், சில இடங்களில் நஷ்டமும் வரும். மழைகளை அதிகமாக கரெக்டாக மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னால் அதனுடைய விளைச்சல் நல்லா இருக்கும். நல்லா அடமழை பெஞ்சுன்னு வைங்க, விளைச்சல் பூரா காலியாக போயிடும். அதனால் இப்படி குத்தகைக்கு என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. இப்படிப்பட்ட தன்மை என்ன செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடாது என்பதாக மார்க்கம் தடை செய்கிறது. அதே போல் விழா காலங்களில் வியாபாரம் செய்கிறது. விழா காலங்களில் நம்ம ஹந்திரிலாம் கடை போடுறாங்க பார்த்தீங்களா, கொள்ளை லாபம் வச்சு. அதனால் கடை போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, கடை போடலாம், ஆனால் கொள்ளை லாபம் வச்சு விற்கக்கூடாது. ஒரு பொருளுடைய தரம், அந்த பொருளுடைய விலை 100 ரூபான்னா ஒரு 50 ரூபா அல்லது 100 ரூபா வச்சு என்ன செய்யலாம், 200 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் சில கடையில் பார்த்தோம்னு சொன்னால் வாங்கக்கூடிய அவங்க மொத்தமாக ஹோல்சேலாக வாங்கக்கூடிய ரேட்டு 100 ரூபா தான். ஆனால் விற்கிறது எவ்வளோ தெரியுமா, 600 ரூபா 700 ரூபா. இப்படி கொள்ளை லாபத்துக்கு என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது. இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க, தடுத்துருக்கிறாங்க. கண்ணியம் வைக்க நம்ம யோசித்து பார்க்கணும். வியாபாரம்னு சொன்னால் சாதாரணமாக எப்படி வேணால் நம்ம செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு இல்லை. இஸ்லாமிய ஷரியத் மார்க்கம் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதற்கு ஒரு வரையறையை என்ன செய்து வைத்திருக்கிறது. தொழுகனா இப்படி தான் தொழுகணும், ஜக்காத்து கொடுக்கணும்னா அது இப்படி தான் கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும்னா இப்படி தான் செய்யணும், உம்ரா செய்யணும்னா அது இப்படி தான் செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும்னா அது இப்படி தான் கொடுக்கணும், கணக்கிட்டு கொடுக்கணும் என்பதாக ஒரு வரையறையை வைத்திருக்கிறது. இதே போன்று தான் ஒரு வியாபாரி அவர் வியாபாரம் செய்யணும்னு சொன்னால் இந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் என்ன செய்யணும், வியாபாரம் செய்யணும். ஆனால் இப்படிப்பட்ட வியாபாரம் செய்கிறாங்களா என்று நாம் யோசிக்கும் பொழுது 100க்கு 90% கிடையாது. 100க்கு 90% கிடையாது. நமக்கு லாபம் வந்தால் போதும், அடுத்தவன் எக்கடு கட்டு போனால் நமக்கு என்ன, அப்படி தான் என்ன செய்கிறாங்க இன்றைக்கி வியாபாரம் நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே போல் மார்க்கத்தில் எந்த விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதை விற்கக்கூடாது. மார்க்கத்தில் எந்த விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்குதோ அதை விற்கக்கூடாது. அதே போன்று மோசடி செய்யக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் கஷனா பலைஸ மின்னா, யார் மோசடி செய்வாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி இறுதியாக தடுக்கப்பட்டவை மார்க்கத்தில் சில வியாபாரங்கள் தடை. அந்த குர்ஆனில் தெளிவாக இருக்கும். நிறைய ஜும்மா பயான்கள் நம்ம கேட்டிருப்போம். ஜும்மா பயான்களில் நம்ம கேட்டிருப்போம். என்ன தடை? முதலாவது வட்டி.
அதே போல் என்னது சாராயம்னு சொன்னால் அது மட்டும் அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய அனைத்துமே ஹராம் தான். இப்போ மார்க்கத்தில் எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதை என்ன செய்யக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாது. அதில் மிக முக்கியமானது என்னங்க, மிக முக்கியமானது என்ன, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹமுல் ஹின்ஸீர். ஒரு நீண்ட ஆயத்து. இதில் வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 11 விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். இது அனைத்துமே ஹராம். உங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், ஹராம் ஆக்கிட்டான். இப்போ இதை வியாபாரம் செய்யக்கூடாது. இதில் மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் அதை மட்டும் நான் குறிப்பிட்டு காட்டுறேன். அல்லாஹ் ரெண்டாவதாக என்ன சொல்கிறான், தமு. தமுன்னு சொன்னால் ஓட்டப்பட்ட ரத்தம். தமும் மஸ்கூர், ஓட்டப்பட்ட ரத்தம். இன்றைக்கி கறி வியாபாரம் செய்கிறாங்கல்ல, இது ஓப்பனாக சொல்கிறேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய பொருளாதாரம் அது ஹலாலாக இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நான் சொல்கிறேன். யாரையெல்லாம் கறி வியாபாரம் செய்கிறாங்களோ இன்றைக்கி அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, கறி வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கிது. இப்போ இருக்கக்கூடிய கிலோ எவ்வளோங்க, கிலோ எவ்வளவு, 900. இன்னும் முன்னால் 1000, இன்னும் மேலே ஏறிக்கிட்டே தான் போகும். அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரம், ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் இந்த ஓட்டப்பட்ட ரத்தத்தை பிடிச்சி வச்சு ஒரு 100 ரூபாய்க்கு, ஒரு 150 ரூபாய்க்கு விற்று அவருக்கு காலையிலிருந்து மதியம் வரைக்கும் நேரங்களை செலவழித்து அவர் சம்பாதித்த ஒட்டுமொத்த பணங்களையும் அவங்க ஹராமாக்கிறாங்க. நடக்குது இன்னைக்கு. நான் ஜும்மாலே பல ஜும்மாக்களை நான் சொல்லியிருக்கேன். அதே போல் மிக முக்கியமாக இந்த குர்பானியோட டைம் வரும் பார்த்தீங்களா, அப்போ நான் சொல்லுவேன், இரத்தத்தை பிடிப்பது என்பது கூடவே கூடாது. சில இடங்களில் எப்படி தெரியுமா, அக்கீக்கா குர்பானி கொடுத்தோம்னா அந்த ரத்தத்தை அப்படியே கீழே விட்டுருவாங்க. ஆனால் கறிக்காக நம்ம சொன்னோன்னு வைங்களேன், ஒரு 50 கிலோ கறி வேணும், ஒரு 30 கிலோ கறி வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆட்டை அறுத்து என்ன செய்வாங்க, ரத்தத்தை பிடிச்சி வச்சுருவாங்க, வச்சு அதை விற்றுருவாங்க. பல ஆயிரம் இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருதுன்னு சொன்னால் அத்தனை பொருளாதாரமும் உங்களுக்கு அது ஹராம் தான். அத்தனை பொருட்களும் உங்களுக்கு அது ஹராம் தான். இதை கறிக்கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் இதை சிந்திக்கணும். ஒரு ஹராமான ₹1 மூலமாக நான் ஒரு உணவு நீங்கள் வாங்கி அந்த உணவு உங்களுடைய வயிற்றுக்குள் சென்று அதன் மூலமாக ஒரு சதை துண்டு வளருமையானால் உங்களுடைய துவா கபூலாவாது. துவா என்ன செய்யாதுங்க, கபூலாவாது. நான் எவ்வளவோ துவா செய்கிறேன், அல்லாட்ட கேட்டுகிட்டே தான் இருக்கிறான், அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். செய்கிறது பூரா ஹராமான விஷயங்கள். அஹல்லல்லாஹுல் பைஅ, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக ஆக்கியிருக்கிறான். ஆனால் அந்த ஹலாலான வியாபாரத்தில் ஒரு சிறு லாபம் கிடைக்கிறது. ஒரு 100 ரூபா, ஒரு 150 ரூபா எனக்கு கிடைக்குது. அந்த 150 ரூபாவின் மூலமாக எனக்கு அதிகமான லாபம் கிடைக்குது நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது முழுக்க உங்களுக்கு அது ஹராம் தான். அப்போ எப்படி துவா கபூலாகும்? சாப்பிட்றது ஹராமு, குளிக்கிறது ஹராமு, உடுத்திருக்கக்கூடிய உடைய ஹராமு, பண்ணா இஸ்தஜாபு. அப்போ எங்கேயும் நல்லா உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வோம். காபாவுடைய திரையை பிடிச்சிட்டு நீங்கள் தொங்குனாலும் என்ன செய்யப்படாது, துவா ஒப்புக்கொள்ளப்படாது. நல்லா யோசித்து பார்க்கணும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற வசனங்கள், இது போன்ற நிறைய வசனங்கள் இருக்கு. அதே போல் மிக முக்கியமான ஒரு வசனம் என்ன சொன்னால், யகூதிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷுஹூம் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு, மாடு, ஆடு மாட்டுறதுனுடைய அந்த தோள்களில் கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்பு அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு ஹராமாக்கி இருந்தான். அபூதாவுல வரக்கூடிய ஹதீஸ் இது. லஅனல்லாஹுல் யஹூத, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஹூதிகளின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும். ஏன், ஹுர்ரிமத் அலைஹிமுஸ் ஷுஹூம், மாடு ஆடு இந்த தோள்கள் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை அவர்கள் மீது அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருந்தான். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஃபபாஊஹா, அதை விற்றார்கள், வஅகலு அஸ்மானஹா, அதிலிருந்து வரக்கூடிய இந்த பொருளாதாரத்தை சாப்பிட்டார்கள். எனவே அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்லாஹ் அந்த யகூதிகளின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னல்லாஹ இதா ஹர்ரம அகல ஷைஇன், ஒரு வஸ்து சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கிட்டான்னு சொன்னா அதனுடைய பொருளாதாரமும் உங்களுக்கு நிச்சயமாக அது ஹராமான். கண்ணியமிக்கவர்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யகூதிகள் அவர்களுடைய
அந்த கொழுப்பின் மூலமாக நிறைய வருமானம் வருதுன்னு என்ன செஞ்சான், விற்று அதை சாப்பிட்டான். அப்போ ஹராமானதை விற்று சாப்பிடும் பொழுது அல்லாஹினுடைய சாபம் அவர்கள் மீது இருக்கிறது என்பதை சூசகமான முறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. நீங்கள் விற்கக்கூடிய பொருள் ஹராமான பொருளை நீங்கள் விற்று அந்த பொருளாதாரத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் மீது யாருடைய சாபம் இருக்குது? அல்லாஹுடைய சாபம் இருக்கிறது என்று சொல்லிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் நிறைய வியாபாரங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துருக்கிறாங்க. பையுல் முலாமசா, முலாமசா அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை, ஒரு துணி இருக்குன்னு சொன்னால் அதை விற்பவரும் வாங்குவவரும் தொட்டுட்டா வியாபாரம் முடிஞ்சிச்சு. அந்த பொருளை அவர் என்ன செய்யணும், வாங்கிடணும். அதை பிரிச்சுலாம் பார்க்கக்கூடாது, அதில் குறை இருக்கா இல்லையா பிரித்து பார்க்கக்கூடாது. இந்த வியாபாரத்தை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அதே போல் பையுல் முனாபதா, பையுல் முனாபதா என்று சொல்லக்கூடிய இந்த வியாபாரத்தை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தடுத்தாங்க. அதான் என்ன செய்யறதுன்னா, ஒரு பொருளை, ஒரு துணியை, இந்த துணி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு துணியை என்ன செய்யணும், அவர் மேலே அப்படி தூக்கி எரிஞ்சிடுறது, எரிஞ்சிட்டு அவர் வாங்கி தான் ஆகணும், மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த வியாபாரத்தை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தடுத்தாங்க. அதே பையுல் மக்ரு, தந்திரம் செஞ்சு வியாபாரம் செய்கிறது, இதையும் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, தடுத்தாங்க. அதே போல் மிக முக்கியமாக வட்டி. இன்றைக்கி வட்டி நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கி தலைவிரிச்சி ஆடுது. இன்றைக்கி வட்டி என்ன செய்யுங்க, இன்றைக்கி நம்மளுடைய சமுதாயத்தில் தலைவிரிச்சி ஆடுது இன்றைக்கி. அதே நீ சர்வ சாதாரணமாக இதில் ஷாக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா, அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா, பள்ளிவாசலுடைய சந்தாவை வசூல் செய்து அதை வட்டி கொண்டு சம்பாதிக்கிறாங்க. நடக்குது சில ஊர்களில், சில பள்ளிகளில் யார் வசூல் பண்ணுறாரோ 5000 ரூபா வசூல் பண்ணால் தன்னுடைய காசை ஒரு 5000 ரூபாய் போட்டு அதை வட்டிக்கு விட்டுறது 10,000 ரூபாய் பள்ளிவாசல காசு. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரஹமத்தாக கொடுத்துருக்குறான். இந்த உம்மத்தின் மீது தனி கவனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செலுத்துகிறான். ஆனால் இந்த உம்மத்து எப்படி இருக்குங்க, ஒரு அற்ப காசுக்காக வேண்டி என்ன செய்யுது, ஹராமான காரியத்தை இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கிறார். அதுவும் பள்ளிவாசலுடைய காசு. கொஞ்சம் பயம் வேணாம், செய்கிறது வேறு யாரும் இல்லைங்க, தொழாத மனிதர் அல்ல, 5 வேளை தொழக்கூடியவர், 5 நேரம் பள்ளிக்கு இமாம் ஜமாத்தாக தொழக்கூடியவர் பள்ளிவாசலுடைய சந்தாவை வசூல் செய்து வட்டிக்கு விட்டு நீங்க சம்பாதிச்சிட்டு இருக்கிறார். அவருடைய தொழுகையினுடைய நிலைப்பாடு என்ன? நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் பாதுகாக்கணும். பழைய துணியை சுருட்டி மூஞ்சில் எரியது என்ன செய்ய, அல்லாஹ் ஒட்டுமொத்த அமலையை சுற்றி மூஞ்சில் எரிஞ்சிருவான். ஒன்றுமே இல்லை, ஒன்றை அமலே கிடையாது, நரகத்துக்கு போன்றுவான்ல. இதான் நம்ம யோசித்து பார்க்கணும். சர்வ சாதாரணமாக நமக்கு தெரிகிறது, நிறைய லாபம் வருது, அதிலிருந்து நிறைய லாபம் வருது, எனவே நம்ம என்ன செய்கிறோம், அதை வட்டிக்கு விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதில் எந்த விதமான வளர்ச்சியும் ஏற்படாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ரூமில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அம்மா ஆதைத்தும் ரிபல் லியர்பு ஃபி அம்வாலின் நாஸ், மக்களுடைய அந்த பொருளாதாரத்தோடு சேர்த்து உங்களுடைய பொருளையும் நீங்கள் இணைத்து வட்டிக்கு நீங்கள் விடுவீர்களேயானால் பலா எர்பு இன்தல்லாஹ், அது அல்லாஹ்விடத்திலே வளர்ச்சியை ஏற்படுத்தாது, அல்லாஹ்விடத்திலே அதற்கு என்ன மதிப்புமே கிடையாது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே மிகவும் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். வட்டி சம்பந்தமாகவே 7 வசனங்கள் குர்ஆனில் வருது. அதில் ஒரு வசனம் தான் இந்த வசனம். இப்போ கண்ணியமிக்க நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மேலே சொல்லியிருக்கக்கூடிய இத்தனை தன்மைகளும் வியாபார இடத்திலே இருக்கக்கூடாத தன்மைகள். அப்படி அவர்களிடத்தில் இந்த தன்மைகள் இருக்குமேயானால் அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபுஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய பாவிகளாகவே எழுப்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸே திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜன்னத்துல் பக்கி, தன்னுடைய வீட்டிலிருந்து ஜன்னத்துல் பக்கிக்கு போகிறாங்க. போகும் பொழுது ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க, யா மாஷர துஜ்ஜார், வியாபாரிகளே நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை சரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வியாபாரத்திலே உண்மையை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். மக்களுக்கு இடத்திலே நீங்கள் மோசடி செய்து வாங்குவீர்களேயானால், மோசடி செய்து நீங்கள் விற்பீர்களேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வியாபாரிகள் இருக்கிறாங்க, இன்ன துஜ்ஜார யுஹ்ஷரூன யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையிலே அவர்களை அல்லாஹ் எழுப்புவான் ஃபுஜ்ஜாரன், ஃபாஜிர்களாக பாவிகளாக அல்லாஹ் எழுப்புவான். இல்லா மனித்தகா வசதக வபர்ர, உண்மையான வியாபாரி எப்படிப்பட்டவர் என்பதை இந்த ஹதீஸிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கோடிட்டு காட்டுறாங்க. எப்படிப்பட்டவராக இருப்பார்? உண்மையான வியாபாரி மனித்தகா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வார்.
சதக உண்மையை பேசுவார், பர்ர மக்களுடைய நலனிலே மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்துவார். மக்களுடைய விஷயத்தில் என்ன செய்வார்? நலனை ஏற்படுத்துவார். இவர்தான் உண்மையான வியாபாரி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றார்கள். இவை அனைத்தும் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் இருக்குது. இது வியாபாரி இடத்துல இருக்கக்கூடாத தன்மைகள். இப்போ வியாபாரி இடத்துல இருக்க வேண்டிய தன்மைகள் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார் இடத்துல ஒரு வியாபாரம் செய்யலாம். குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, இன்னல்லாஹ் ஹஷ்ஷரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. உங்களுடைய உயிரையும் பொருளையும் சொர்க்கத்துக்கு பகரமாக நான் வாங்கிவிட்டேன். இஷ்தரா ஆரம்பத்தில் நான் சொன்னல, முஷ்தரி எவனா யாரு? பொருளை வாங்கக்கூடியவன் அர்த்தம். நம்முடைய உயிரையும் நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் என்ன செஞ்சிட்டான்? சொர்க்கத்துக்கு பகரமாக வாங்கிட்டான். நம்ம இடத்துல வியாபாரம் எல்லாம் வியாபாரம் செஞ்சிருக்கிறான். அப்போ உண்மையிலேயே வியாபாரம் நேர்மையானதாக அந்த வியாபாரத்தின் மூலமாக சொர்க்கத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதா. உண்மையை பேசி நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய வியாபாரிகள் இருக்கின்றார்களே, அவர்கள் நாளை மறுமையிலே மஅன் நபியீன் நபிமார்களுடன் இருப்பார்கள், வ சித்தீகீன் உண்மை பேசக்கூடியவர்களுடன் இருப்பார்கள், வ ஷுஹதாஇ அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்களே அப்படிப்பட்ட ஷுஹதாக்களோடு இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. உண்மையான வியாபாரியுடைய தன்மை என்ன? அவர் உண்மை பேச வேண்டும், நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பொருளாதாரம் அதிகமாக வேணும். எல்லாருடைய ஆசை தான். ஒரு பொருளை விற்கிறோம்னு சொன்னால் நல்ல லாபம் கிடைக்கணும். அப்போ எவ்வளோதான் லாபம் வச்சு விற்கிறது? அதில் ஒரு அளவுகோல் இருக்குதா? அல்ல ஒரு அளவு சொல்லியிருக்கிறானா எவ்வளோதான் லாபம் வைக்கணும்? அப்படி ஷரியத்தில் அப்படி ஒரு அளவே கிடையாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த ஒரு வியாபாரி குறைவான லாபத்தை வைத்து விற்பாரோ அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வான். குறைவான லாபம் வச்சு விற்றா ஒரு பொருளுடைய விலை 100 ரூபா, பொருளுடைய விலை 100 ரூபான்னு வச்சுக்குவோம். அவர் என்ன செய்யற? குறைந்த லாபம் இன்னும் ஒரு 100 ரூபா வச்சு விற்கிறார். இது குறைவான லாபம். அதிக லாபம் என்ன செய்யறது? 500 ரூபாய்க்கு விற்கிறது. 500 ரூபாய்க்கு யார் விற்கிறாரோ அதில் பரக்கத்து கிடையாது. 200 ரூபாய்க்கு யார் விற்றாரோ அதில் அல்லாஹ் என்ன செய்யலாம்? பரக்கத் செஞ்சு 500 ரூபாய் இல்லை, அது அல்லாஹால அப்படியே ரெட்டிப்பாக ஆக்கி இன்னும் பன்மடங்காக ஆக்கி அதை 2000 ரூபா கூட அல்லாஹ் என்ன செய்யணும்? ஆக்கிடுவோம். 200 ரூபாய்க்கு அவர் விற்றார்னு சொன்னால் அந்த 200 ரூபாவின் மூலமாக 2000 ரூபாய்க்கு உண்டான செலவினங்கள் எல்லாம் என்ன செஞ்சு செஞ்சிருவோம். இதுதான் பரக்கத். பரக்கத்தில் நம்ம என்ன நினச்சிட்டு தெரியுமா? கல்லா ஃபுல்லாக படம் நிறைய கிடக்கணும், அதான் பரக்கத்தில் நம்ம நினச்சிட்டு இருக்கணும். அப்படி அல்ல. 100 ரூபா தான் கையில் இருக்குது, ஆனால் 1000 ரூபாய்க்கு உண்டான செலவினத்தை எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டான். இதுதான் பரக்கத். இதுதான் நாங்கள் பரக்கத். அப்போ குறைவான லாபத்தை வைத்து நாம் வியாபாரம் செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்யறான்? பரக்கத் செய்யறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவங்கெல்லாம் மிகப்பெரிய வியாபாரிகள். எங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்து ஏன் கிடைச்சிச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குறைவான லாபம் வைத்து விற்றார்கள், அவங்களுக்கு பரக்கத்து அல்லாஹ் செஞ்சான், அள்ளி கொடுத்தான். அள்ளி என்ன செஞ்சான்? கொடுத்தான். அதே போல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய வியாபாரி. ஆரம்பத்தில் கையில் 1 பைசா கிடையாது. அவங்கள்ட்ட கையில் 1 பைசா கிடையாது. மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்றவுடன் ஒவ்வொரு சஹாபாக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? மதினாவில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்களோடு இணைத்து இன்றையிலிருந்து இவங்கெல்லாம் உங்களுக்கு யார்? சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட சேர்த்து விட்றாங்க. நீங்கள் 2 பேரும் இனிமேல் என்ன சகோதரர். உடனே ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் என்ன செஞ்சார்? எனக்கு நிறைய தோட்டங்கள் இருக்குது, இதில் உங்களுக்கு இந்த 2 தோட்டத்தை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுத்தாரு. கொடுத்துட்டாங்க அந்த சஹாபி. உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, கடை வீதி எங்கே இருக்குன்னு காட்டுங்கன்னாங்க. கடை வீதி எங்கே இருக்குது காட்டுங்கன்னாங்க. கையை காட்டினாங்க, இங்கே தான் கடை வீதி இருக்குது அப்படின்னு. கையில் 1 பைசா கூட கிடையாது. கையில் ஒரு கயிறு வச்சுருந்தாங்களாம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வெறும் கயிறு மட்டும்தான் இருக்குது கையில். அந்த கயிற்றை கொண்டு போய் அந்த கடை வீதியில் என்ன செஞ்சாங்க? அதை விற்று மிகப்பெரிய லாபத்தை பெற்று 10 ஆண்டுகளில் குறைவான லாபம் வைத்து விற்று 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய கோடீஸ்வரராக ஆனார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் 700 அப்படின்னு ஒரு ஹதீஸினுடைய ரிவாயத்திலையும் 500 அப்படின்ற ஒரு ஹதீஸின் ரிவாயத்தில் வருது. 700 அல்லது 500 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவிற்கு வியாபார சரக்குகள் அவங்கள்ட்ட இருந்துட்டான். அந்த அளவுக்கு லாபத்தை எல்லாம் என்ன செஞ்சான்? பரக்கத்தை அள்ளி கொடுத்துட்டான்.
அப்போ குறைவான லாபத்தை வைத்து நாம் விற்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு பரக்கத்தை அள்ளி தருகிறான் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அதே போன்று ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம என்ன செய்யறோம், ஃபஜ்ர் தொழுது போய் கடை திறக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். என்ன செய்யறோம், காலையில் எழுந்து கடை திறக்கிறோம். கூடுமான வரைக்கும் 90% வியாபாரிகள் ஃபஜ்ரே தொழுவதில்லை. ஃபஜ்ரே தொழுவாமல் போய் கடையை திறந்துட்டு எனக்கு பரக்கத்து இல்லைன்னா எங்கேருந்து வரும் பரக்கத்து? சல்லல்லாஹு சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்தில் பரக்கத்தை நான் அதிகாலையிலே வைத்திருக்கிறேன். அதிகாலையிலே பரக்கத்தை நான் வச்சிருக்கிறேன். நீங்கள் சூரியன் உதயமானதுக்கு பின்னால் எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு நீங்கள் கடையை போய் திறந்தீங்கன்னா எங்கேருந்து வரும் பரக்கத்து? உங்களுக்கு எங்கேருந்து வரும் பரக்கத்து? பரக்கத்து வராது. ஃபஜ்ர் தொழுகணும். ஃபஜ்ர் தொழுதுட்டு நீங்கள் கடை வீதிக்கு போய் உங்களுடைய கடைகளை நீங்கள் திறக்கிறதுக்கு முன்பதாக ஸல்லல்லாஹு சில வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நான்காவது களிமா என்ன செய்யணும், ஓதணும். கடை வீதிக்கு போனால் என்ன செய்யணும், நான்காவது களிமாவை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த களிமாவை என்ன செய்யணுமா, கடையை திறக்க போகும்போது ஓதணும். கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு வரணும் பாருங்க, அப்பவும் ஓதணுமா. அப்படி ஓதுனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 1000 நன்மைகள் அவருக்கு எழுதப்படும். 1000 நன்மைகள் அவருக்கு என்ன செய்யப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிறாங்க. 1000 நன்மைகள் என்ன செய்யும், எழுதப்படும். 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அவருடைய வியாபாரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய நாள் ஃபஜ்ர் தொழுதுட்டு கடையை திறக்கும் பொழுதும் கடையை மூடும் பொழுதும் இந்த கலிமாவை அவர் சொல்றாரோ அந்த நாள் அல்லாஹ் என்ன செய்யறான், அவருக்கு பரக்கத் செய்யறான். அல்லாஹ் என்ன செய்யறான், பரக்கத் செய்யறான். குர்ஆன்ல சூரத்து ஜும்மா இருக்கு. ஜும்மால ஒரு ஆயத்து இருக்கு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை. அதுக்கு அடுத்த ஆயத்துல என்ன செய்யறான், அல்லாஹ் ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த். நீங்கள் தொழுகையை முடிச்சதுக்கு பின்னால் என்ன செய்யுங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் தேடி செல்லுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்தினுடைய தஃசீரில் இப்னு கஸீரில் எழுதுகிறாங்க, இராக் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஜும்மா தொழுத உடனே பள்ளிவாசலுடைய வாசலை வந்து நின்றுக்குவாங்களாம். நின்றுக்கிட்டு இந்த துவா ஓதுவாங்களாம், அல்லாஹும்ம இன்னி அஜபுத்து தஅவதக, யா அல்லாஹ் உன்னுடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன், உன்னுடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுத்துட்டேன். இப்போ சல்லைத்து ஃபரீலத்தக்க, உன்னுடைய பரலான தொழுகை, ஜும்மா பரலு தானே, அது சந்தேகம் இல்லையா, பரலு தான். இந்த பரலு தொழுகையை நான் என்ன செஞ்சிட்டேன், நான் தொழுதுட்டேன். இன் தஷர்த்து, இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய ரிசுக்கை தேடி நான் போகிறேன். கமா அமர்த்தனி பருசுக்குனி, எனக்கு நீ எதை வாக்களித்தாயோ எதை ஏவினாயோ அந்த ஒன்றை போன்று நான் என்ன செய்ய போகிறேன், பன்தஷிரு ஃபில்லர் நீ சொன்னியா இல்லையா, பூமியில் அனைத்து தெரிஞ்சு என்ன செய்ய, உன்னுடைய பொருளாதாரத்தை தேடி நீ சொன்னியா இல்லையா, அதை தேடி நான் என்ன போக போகிறேன். ஃபர்சுக்குனி மின் ஃபதுலிக்க, உன்னுடைய அந்த ஃபதுலிலிருந்து நீ என்ன செய்ய, எனக்கு ரிசுக்கை கொடு. வான்த ஹைருர் ராஸிகி, நீ தான் ரிசுக்கு கொடுப்பவனிலேயே மிகவும் சிறந்தவன் என்பதாக இந்த துஆவை ஓதுவார்களாம். வியாபாரம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை என்ன செய்யணும், ஜும்மாக்கு பிறகு மட்டுமல்ல ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆவை நாம் மோதி வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வியாபாரத்திலே அதிகமாக பரக்கத் செய்வான் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு வியாபாரத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த ஒரு வியாபாரத்தை செய்து பரக்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் அல்லாஹ் அல்புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.